ஹலோ கைஸ். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட போன வாரமும் அதுக்கு போன வாரமும் வீடியோ போட முடியல. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ. இதுக்கப்புறம் மோஸ்ட்லி நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வீக்லி அவுட்லுக் தான். இப்போ எப்பயுமே வீக்லி அவுட்லுக் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிடிசி, டிஎக்ஸ்ஒய், யூரோ இதுதான் மோஸ்ட்லி பார்ப்போம். அதே தான் நம்ம எப்பயும் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். மந்த்லேருந்தே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் மந்த் இதுக்கும் ப்ரீவியஸ் மந்தோட ஹையை எடுத்துட்டு ஃபுல்லாக கீழே இறக்கிட்டான் ஆகஸ்ட் மந்த். ஓகேவா? கிட்டத்தட்ட இது ஒரு ரேஞ்ச் மாதிரி, அதாவது ஹையை எடுத்துட்டு அடுத்து இப்போ லோக்கு மூவ் பண்ணும். மெயின் ட்ராவாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் இப்போ வீக்லி போகிறேன். வீக்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அரைச்சிருப்பான். கிட்டத்தட்ட ஜூலையில் வச்ச ஒரு வீக்கில் கிட்டத்தட்ட 1 மந்த் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி தான் இது லோவே எடுத்திருப்பானே. இதுவும் லோ க்ளோஸ் பண்ணல. ஜஸ்ட் இப்போதைக்கு ஸ்வீப் ஸ்வீப் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த லோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக எல்லாரும் இல்லை, இங்கே இதை எடுத்துட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஃபுல்லாகவே எல்லாரும் உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்படியே போயிருக்கான். ஒரு ஹையை பிரேக் பண்ணாமலே. அதே மாதிரி இங்கே ஒரு எஃப்இஜியும் இருக்கு. எஃப்இஜி வித் பிரேக்கர் இருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு, மார்க்கெட் இங்கே வந்துட்டு திரும்ப வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது மோஸ்ட்லி இந்த ஹையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்தா நல்லா இருக்கும். இந்த ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் ஒரு ரேஞ்சா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்கு போடுவோமே, 50% இங்கே வந்துடுது. அட்லீஸ்ட் இந்த ஹையாச்சும் எடுத்துட்டு திரும்பணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. ஜஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு வேலிடா இருக்கும். ஓகே, இதுல நம்ம கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த இடம். என்னடா அது போவானா போகமாட்டானா, அடுத்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. அடுத்து இப்போ நம்ம 4 ஹவரில் இருந்தோம். அடுத்து இப்போ நான் 1 ஹவருக்கு போய்ப்போம். 1 ஹவருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம டேல நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது ஃப்ரைடே ஒரு இன்சைட் பாராக மிட்டிகேட் ஃபியூஜில் மிட்டிகேட் பண்ணி ஃபுல்லாக கீழே இறக்கிட்டான். தேர்ஸ்டே மிட்டிகேட் பண்ணி ஃபுல்லாக கீழே இறக்கி அதுக்குள்ளே ஃப்ரைடே இன்சைட் பாரா ட்ராடவுன். இது அடுத்த ட்ராடவுன் இது ரெண்டு தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த லிக்விடிட்டி இதை எடுத்துட்டு மார்க்கெட் எப்படி ப்ளே பண்ணுறான் அதை நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஓகே, இவ்வளோதான் டிஎக்ஸ்ஒய். அடுத்து நம்ம யூரோ பார்ப்போம். யூரோ பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். அப்படியே டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணுச்சோ அதை அப்படியே இதில் ஆப்போசிட்டில் பண்ணிடும். அது உங்களுக்கு பார்க்குற இருக்கும் தெரியும். ரெண்டுமே ஆப்போசிட்டிங் கோரிலேட் எடுப்பார். இந்த ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் இந்த ஹைக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா அதே தான் ஹைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எப்படி டிஎக்ஸ்எல் இந்த இடத்துல ஓரளவு ஃபுல்லாக எல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கு. தெரியுமே, அதே தான் இருக்கு. அது எப்படி என்னங்கிறது மார்க்கெட் எப்படி இந்த இடத்துக்கிட்ட இது எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பார்க்கணும். மார்க்கெட் எப்படி திரும்பி இந்த இடத்துக்கு வருவானா இல்லை அப்படியே போயிடுவானா அப்படிங்கிறத. உண்மையிலே இன்னும் எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் கிளியராக தெரில. சரியா? ஜஸ்ட் நான் என்னோட இதுக்காக மட்டும் தான் நான் கட் பண்ணி ஒரு போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லை. சரியா? ஓகே. அப்படி அடுத்து டேல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வீக்கில் மிட்டிகேஷன் பண்ணி, ஆனால் இதில் என்ன ஒன்று, இதில் என்னன்னா அதை எடுத்திருப்பான்.
டிஎக்ஸ்எல் வந்து லோவை வந்து லோ எடுத்திருக்க மாட்டான், ஆனால் இதில் வந்து லோவை எடுத்திருப்பான். இதை எடுத்து தேர்ஸ்டேவோட ஹையை எடுத்து உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டான் ஃப்ரைடே. இப்போ நாளைக்கு எப்படி இருந்தாலும் மூவ் அப்படிங்கிறது இந்த ட்ராடவுனை தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த 4 ஹவரில் பார்த்தா எப்படி. ஓகே, நியூஸ் பார்க்கல, நியூஸையும் பார்த்துக்கணும். ஜிபிவிக்கு C3 இருக்கு. எஃப்ஓஎம்சி, ஓ ஓகே ஓகே, எஃப்ஓஎம்சி இப்போ எஃப்ஓஎம்சி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், எஃப்ஓஎம்சி ஸ்டேட்மெண்ட், ஃபெடரல் ரேட். ஓகே, நெக்ஸ்ட் கைஸ், இந்த வாரம் எஃப்ஓஎம்சி இருக்கு. ஸோ எஃப்ஓஎம்சி இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து என்னன்னா தேர்ஸ்டே தேர்ஸ்டேலேருந்தே வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சு. மோஸ்ட்லி எஃப்ஓஎம்சியோட ப்ரோட்டோக்காலே இதுதான். எஃப்ஓஎம்சி தேர்ஸ்டே மதியத்துலேருந்தே வந்து என்னன்னா அப்படியே கன்சல்டேஷனில் மூவ் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எஃப்ஓஎம்சி டேட்டா வச்சு தான் மார்க்கெட் மூவ் பண்ணுவாங்க. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? அதனால மோஸ்ட்லி வந்து வெட்னஸ்டே ரிவர்சல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அக்குமுலேஷன், அதாவது மண்டே இருப்பாங்க. இந்த கோடு உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட பல வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே கோடு வராது. சரியா? எப்படி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மண்டே எடுத்துட்டு இதே மாதிரி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இப்படி போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கிட்ட வந்து இதை மாதிரி ஒரு ரிவர்சல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஜஸ்ட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். சரியா? மார்க்கெட் வந்து இப்படி தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டாக கிடையாது. ஓகே ஓகே, அடுத்து நம்ம பிடிசி பார்ப்போம். பிடிசி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ், அதாவது போன வாரம் வந்து பிபிஐ வந்துச்சு. பிபிஐல வந்து என்னன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பாசிட்டிவ் நியூஸு, அதனால வந்து நல்ல கொஞ்சம் புல்லிஷாக இருக்கு. ஓகே, பிடிசிக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஷில் தான் இருக்கு. இதை நம்ம ட்ராடாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ட்ராடாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு வீக்லி எஃப்இஜியில் இருக்கு. வீக்லி எஃப்இஜியில் க்ளோசிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கான்ட்ரிபியூஷன் மேலே க்ளோசிங் மோஸ்ட்லி வந்து இன்னும் நம்ம ஹையர் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இது நம்ம ஆர்டர் பிளாக்காக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீக்கில் இப்போ நம்ம 4 ஹவரில் உழவு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எஃப்இஜிஸும் இருக்கு. இது வருங்க, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு. மோஸ்ட்லி இது கொஞ்சம் ப்ரீமியமில் இருக்கிறதுனால இந்த எஃப்இஜிக்கு வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி வந்து ரிப்போஸ் வந்து என்னன்னா ஆர்டர் பிளாக் மூலியமே ஃபுல்லாக கீழே வரும். ஓகேவா? அதனால இந்த எஃப்இஜி முடியும் உள்ள வர சான்சஸ் இருக்கு. வீக்லியில் நம்ம ஆர்டர் பிளாக் பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு நெக்ஸ்ட் ஊரில் எங்கேயாச்சும் ஸ்விங் மாதிரி ஃபார்ம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு ஸ்விங் இருக்கு. இந்த இடத்துக்கு இந்த ஸ்விங்கை எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பி மேலே போக அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஃபுல் ஒரு என்னோட ஒரு இது மட்டும் தான். மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறலாம் கிடையாது. இந்த ஸ்விங்கை நம்ம இப்போதைக்கு ட்ராடவுனாக ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த ஸ்விங்கை எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே கிளம்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, 1 ஹவரில் பார்த்தா இந்த இடம் தான் மாதிரி நடந்துட்டு போகும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் தான் இன்ஸ்டா வந்து எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஓகே, பாய்.